அவர் என்ன ஒரு யானை தானே அவர். உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகள்லேயும் யானைக்கு தனி சிறப்பு உண்டு. நீங்கள் ஒரு குதிரை மேலே ஏறணும் அல்லது ஒட்டகத்தின் மேலே ஏறணும்னா அது குனிஞ்சு கொடுக்காது. நம்ம தான் ஒரு ஏணியோ அதை வச்சு ஏதாவது நம்ம தான் ட்ரை பண்ணி ஏறணும். ஆனால் யானையின் மீது அப்படி இல்லை. யானை குனிஞ்சு அது ரொம்ப பெருசு, அஜாகர்ண பகவானது, ஆனால் ஏறுங்கோ அப்படின்னு சொல்லி இறங்கி ஏற்றிக்கும். அது மாதிரி விநாயகப் பெருமானை வழிபடுகிறவர்களை நான் இறங்கி வருகிறேன், நீ என் மீது ஏறி நீ பயணம் செய்யலாம் அப்படிங்கிறத விநாயகர் அந்த யானை தத்துவம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த பல விஷயங்கள் பார்த்துக்கணும். கையில் பார்த்தீங்கன்னா அங்குசம்னு ஒன்று இருக்கும். அங்குசம்னா என்ன அப்படின்னா யானையை அடக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஒவ்வொன்றையும் அடக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆயுதம் இருக்குது. ஏன் கையிலே வச்சுருக்கார்? தன்னை கட்டுப்படுத்துகிற ஆயுதத்தை நான் வைத்திருக்கிறேன். இதை நான் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய சிறந்தவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் உன்னை காக்கிற கருவி உன் கையில் இருக்கணும். நான் பெரிய ஆள் தானா, என்ன என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் கை சொல்லிக் கொடுக்குது. அவர் கையில் பழம் வச்சுருப்பார், இல்லைன்னா இந்த கொழுக்கட்டை வச்சுருப்பார். தனக்கான உணவை நம்ம தேடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி விநாயகப் பெருமானுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. நம்ம ஊரில் பேசும்போது கேட்பாங்க, நீ பெரிய கொம்பனா அப்படின்னு. ஆமாம், இந்த உலகத்திலே பெரிய கொம்பன் யாருன்னா தன்னுடைய கொம்பை ஒழித்து உலகம் வாழ வேண்டும் மகாபாரதம் எழுதிய விநாயகப் பெருமான் தான் பெரிய கொம்பன்.